ஹலோ விவாஸ், வெல்கம் டு ராஜேஷ் தமிழ் கிச்சன். ராஜேஷ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீன் மேக்கர் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ராஜேஷ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீன் மேக்கர் வறுவல் செய்ய ஃபஸ்ட்டு நம்ம மீன் மேக்கரை சுடுதண்ணில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் மீன் மேக்கர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மீன் மேக்கர் வெந்துருச்சு. இப்போ தண்ணி வடிகட்டிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி பச்சை தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அலசி எடுத்துடலாம். மீன் மேக்கர் வேக வச்சு தனியாக எடுத்துட்டோம். அடுத்தது தாளிச்சிக்கலாம். வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய் 1 எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்ச பிறகு 5 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்குறேன். அதே போல் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 1/2 கப்பு எடுத்து ஒளிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்குறேன். பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்ததான் மசால் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே மசால் போட்டோமா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்குறேன். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். ஊற்றின தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. தக்காளி நல்லா வெந்துடுச்சு. அடுத்ததாக நம்ம வேக வச்சு வச்சுருக்க மீன் மேக்கர் சேர்த்துக்கலாம். மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா நல்லா கையில் வச்சு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. உள்ளே எதுவும் தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீன் மேக்கர் நல்லா மசாலோட மிக்ஸ் ஆகி தண்ணியெல்லாம் சுண்டி வரணும். நல்லா வேகட்டும். உப்பு பார்த்திங்கன்னா நான் மீன் மேக்கர் வேகும் போதும் சேர்த்துருக்கேன், தக்காளி வதங்கும் போதும் சேர்த்துருக்கேன். அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. மீன் மேக்கர் ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை. டொமேட்டோ சாஸ் போட்டிங்கன்னா இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க.
சுவையான மீன் மேக்கர் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்துருக்கு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.